நண்பர்களே, இன்னைக்கு நேர்கொண்ட பார்வை தெருவு விமர்சன நிகழ்ச்சியில் ஆசீர்வாத் மூவிஸ் ஆண்டனி பெரும்பாவூர் தயாரித்து ஜீத்து ஜோசப் இயக்கத்தில் மோகன்லால், சித்திக், பிரியாமணி, அனசுரா ராஜன், ஜெகதீஷ் மற்றும் பலர் நடிப்பில் வந்திருக்கிற நேரிய படத்தை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ அவங்க படம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். தும்பாங்கிற ஊரில் உள்ள ஒரு பெரிய பணக்காரர் முகமது தான் ஜெகதீஷ். இவர் தன்னுடைய இரண்டாவது மனைவி மற்றும் கண்ணு தெரியாத மகள் சாராங்கிற அனசுரா ராஜன் கூட அமைதியாக வாழ்ந்துட்டு இருக்காரு. முகமது தன்னுடைய சிற்பக்கலையை தன்னோட மகள் சாராவுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. 12 வயசுக்கு அப்புறம் கண் பார்வை இழக்கிற சாரா ஒரு பொருளையோ அல்லது ஒரு மனுஷனையோ பார்க்க முடியாட்டாலும் தொட்டு உணர்ந்து அந்த பொருளையோ அல்லது அந்த மனுஷனுடைய உருவம் மற்றும் முகத்தோட தத்துரூபமாக சிலையை வடிவமைக்கக்கூடிய ஒரு திறமையான பொண்ணு. ஒரு நாள் இவங்க வீட்டுக்கு வர்ற மைக்கேலுங்கிற ஒரு பையன், அடுத்த நாள் இவங்க வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, சாரா மட்டும் தான் தனியாக இருப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் சாராவை பலவந்தமாக மானபங்கப்படுத்திடுறான். போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் போகுது. சாரா மைக்கேலோட உருவத்தை தத்ரூபமாக சிலையாக வடிச்சிடுறா. அதை எவிடன்ஸாக வச்சு தப்பிச்சு ஒரு மைக்கேலை ஏர்போர்ட்டில் வச்சு பிடிச்சிடுறாங்க போலீஸ். கேஸு கோர்ட்டு வரைக்கும் போகுது. மைக்கேல் பணக்கார வீட்டு பையன் அப்படிங்கிறதுனால பெற்றோரோட செல்வாக்குனால சுப்ரீம் கோர்ட்டில் ஆயரான ராஜ்குமார்ங்கிற சித்திக் டிஃபென்ஸ் தரப்பு ஆயராக இந்த கேஸுக்குள்ள வர்றாரு. அவரோட செல்வாக்கால சாராவுக்காக வாதாட பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக யாருமே வரமாட்டேங்கிறாங்க. இந்த நிலைமையில தான் முகமதுடைய குடும்ப நண்பரான போலீஸ் கணேஷ்குமார் விஜயமோகன்கிற மோகன்லாலை வர வைக்கிறாரு. இந்த விஜயமோகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தைய ராஜ்குமாரோட ஜூனியராக இருந்து நல்லா வளர ஆரம்பித்தவர். இவருடைய அறிவியையும் வளர்ச்சியையும் பார்த்து ராஜ்குமாரோட மகள் பிரியாமணி அவர் விரும்புகிறாங்க. ஆனால் அது பிடிக்காத ராஜ்குமார் வேணும்னே ஒரு பொய்யான டாக்குமெண்ட்ஸ் லூசிங் ப்ராப்ளத்தில் விஜயமோகனை மாட்டி விட்டுட்டு கோர்ட்டு உத்தரவுப்படி 5 வருஷம் வக்கீலை ப்ராக்டிஸ் பண்ண முடியாத அளவுக்கு செஞ்சிடுறாரு. தன்னுடைய மகளை வேறொரு பணக்காரருக்கு கட்டி கொடுத்துட்றாரு. இதனால் விரக்தி ஆகிற விஜயமோகன் ஒரு தனி வீட்டில் ஒதுங்கி அமைதியாக வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்போ விஜயமோகன் தான் சரியான ஃபார்மில் இல்லாததுனால இந்த கேஸை எடுத்துக்க மறுத்துடுறாரு. ஆனால் சாராவை நேரில் பார்க்கும்போது அவளுக்கு நீதி மேலே இருக்கிற நம்பிக்கையை பார்த்த உடனே இந்த கேஸை எடுத்துக்கிற விஜயமோகன் எப்படி இந்த கேஸில் ஜெயிச்சு மைக்கேலுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பழைய சீனியர் ராஜ்குமார் மற்றும் அவளுடைய மகளுடைய மூக்கை எப்படி உடைக்கிறாருங்கிற ஒரு சாதாரண கோர்ட்டு டிராமாக தான் நேரு அப்படின்னா உண்மை அல்லது நேருக்கு நேர்னு வச்சுக்கலாம். இதே டெம்ப்ளேட்ல நம்ம தமிழ்லையும் படங்கள் வந்திருக்கு. அதாவது 1994 பிரபு ரேவதி நடிப்பில் பிரியங்கான்னு ஒரு படமும், 2019 அஜித் நடிப்பில் நேர்கொண்ட பார்வைன்னு ஒரு படமும் வந்திருக்கு. ஏன் இதே மலையாளத்திலே போன வருஷம் கூட டொவினோ தாமஸ், கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் வாஷின்னு ஒரு மலையாள படம் கூட வந்தது. இது எல்லாமே ஒரே டெம்ப்ளேட்டில் வந்த படங்கள் தான். ஆனால் இந்த படத்தை ஜீத்து ஜோசப் மோகன்லால் காம்போ எப்படி வித்தியாசமாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம். வா. விஜயமோகன்கிற பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக ஒரு கம்ப்ளீட் ஆக்டர் மோகன்லால் போலீஸு, தாதா, டான், டாக்டர்னு ஏகப்பட்ட வெரைட்டியான கதாபாத்திரங்கள் பண்ணிட்டாரு. ஆனால் மோகன்லால் வக்கீல் கோர்ட்டில் ஆஜராகி கிட்டத்தட்ட 35 வருஷம் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். 1988 அதிபன்னு ஒரு படம், அந்த படத்தில் தான் கடைசியாக வக்கீல் கேரக்டர் பண்ணியிருந்தாரு. ரொம்ப வருஷம் கேப் ஆச்சு. மனுஷன் ஃபார்மில் இருப்பாரா, ட்ரெயினில் நல்லா பண்ணுவாரான்னு கொஞ்சம் கூட யோசிக்க வைக்கவே இல்லை. புகுந்து ஆடி இருக்காரு மனுஷன். ஆரம்பத்தில் சாராவோட கேஸில் உள்ள வர தயங்கி தன்னோட ஃபிட்னஸ் மேலே நம்பிக்கை இல்லாமல் மறுக்கிற சீன்கள், பின்னால் சாராவோட நம்பிக்கையை பார்த்தவொடனே இந்த சின்ன பொண்ணை எப்படி நம்புறாளே, நம்ம ஏன் நம்மளை நம்பக்கூடாதுன்னு உணர்ச்சி வசப்பட்டு கேஸ் எடுத்துக்கிற சீன், அப்போ அவர் காமிக்கிற அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்கள், ஆரம்ப ஹியரிங்கில் சித்திக்கோட பவர்ஃபுல் ஆர்கியூமெண்ட்னால நிலக்குலைஞ்சாலும் பின்னால் சுதாரித்து போல்டாக ஃபேஸ் பண்ணுற சீன்கள், மைக்கிய குற்றவாளியை நிரூபிக்க ஒரு இன்வெஸ்டிகேஷனல் ஸ்டெப்ஸ் எடுக்கிற அந்த சீன்கள், ஒவ்வொரு சீன்லையும் 6 அடிக்கிறார் மோகன்லால். முக்கியமாக தன்னோட சீனியர் லாயர் இந்த ட்ராக்ல தான் போவார்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரூட்லேயே போய் பதிலடி கொடுத்து சித்திகையும் பிரியாமணியும் தன்னோட ஒவ்வொரு ஆர்கியூமெண்ட்டாலையும் அசுர அடிக்கிற சீனில் பிரமாதப்படுத்தியிருக்கார் மோகன்லால். அடுத்து சீனியர் லாயர் ராஜ்குமார் அவர் சித்திக் மலையாள சினிமாவுடைய ஒரு அற்புதமான காமெடியன், வில்லன் மற்றும் குணச்சித்திர நடிகர். அல்டிமேட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில். சரியான செலெக்ஷன். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மோகன்லாலுக்கு சரியான டஃப் கொடுத்துருக்காரு. இந்த டிஃபென்ஸ் லாயர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல டிஃபென்ஸ் லாயராக ஒவ்வொரு சாட்சிகளையும் இவர் விசாரிக்கும் போது, முக்கியமாக முகமது வீட்டு வேலைக்காரி சாராவோட அம்மாவை இவர் விசாரிக்கும் போது இவர் பவுன்ஸ் பண்ணுற அந்த வக்கரமான கேள்விகளை நம்மளே கதிகலங்க வச்சுடுது. செகண்ட் ஹாஃப்ல இவர் டிஃபென்ஸ் தரப்பில் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ஃபேக் சிசிடிவி ஃபுட்டேஜ் எவிடன்ஸால் இவருடைய குட்டு வெளிப்பட்டுரும். அதிலிருந்து இவருடைய மகள் பிரியாமணி கேஸை டீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ இவரோட ஆட்டம் கொஞ்சம் குறைஞ்சாலும் ஒவ்வொரு எவிடன்ஸையும் சாட்சியை மோகன்லால் உடச்சிக்கிட்டே வரும்போது இவர் காமிக்கிற அந்த டென்ஷன் பதட்டங்கள் அல்டிமேட் ரகம்.
இதுக்கு முத்தாய்ப்பா கடைசியில் அனஸ்வரா ராஜன் இவரை வந்து சிலையா வெடிக்க ஆரம்பிக்கும் போது இவர் காமிக்கிற இவருடைய இன்னொரு வன்மமான முகம்லாம் அப்பா சான்ஸே இல்லை. அடுத்து சாரா அவர் அனஸ்வரா ராஜன் ஏற்கனவே தண்ணீர் மத்தன் தினங்கள், சூப்பர் சரண்யா, பிரணய விலாசம் நிறைய படங்களில் நடிப்பால் கலக்கி எடுத்திருப்பாங்க அனஸ்வரா. தமிழில் கூட ராங்கிங்கிற படத்தில் த்ரிஷாவோட சிஸ்டராக வருவாங்க. இதில் ஒரு கண்ணு தெரியாத பொண்ணு அருமையாக பண்ணியிருக்காங்க. தனக்கு நீதி கிடைக்குன்னு உறுதியாக நம்புகிற சீன்கள், இந்த கேஸில் அப்பாவையும் வந்து குற்றவாளியாக ஜோடிக்கிறாங்கன்னு விதுப்புற சீன்கள், பின்னால் இடைவேளை நெருங்கும் போது தங்களுடைய தரப்பு சாட்சிகள் ஒவ்வொன்றா உடைவிடு விடுத்து அழுகிற காட்சிகள், குற்றவாளி மைக்கேலால் மிரட்டப்படுற காட்சிகள், முதல் நாள் மோகன்லால் சொல்லி கொடுத்த மாதிரி அடுத்த நாள் கோர்ட்டில் சித்தி கூட ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலடி கொடுக்குற காட்சிகள், ரொம்ப முக்கியமாக மோகன்லாலை வந்து முதல்ல மீட் பண்ணும்போது இவர் எப்படியாவது தன்னோட கேஸை எடுத்துக்கிடுவார், தனக்கு கண்டிப்பாக நீதி கிடைக்கும்னு கண்ணீரோடு தன்னுடைய நம்பிக்கை வெளிப்படுத்துகிற காட்சிகள்லாம் அனஸ்வரா வந்து பின்னி எடுத்திருக்காங்க. அடுத்து ஜட்ஜாக வர அனில் மேத்யூஸ். உண்மைக்கே படங்களை வந்து ஜட்ஜு கேரக்டர் நடிக்கிறவங்க ரொம்ப பாவம். ஆடன்னு சொல்லி சுத்தியில் தட்டிக்கிட்டே இருக்கணும், இவங்க அட்ஜென்ட் பண்ணணும், அடுத்து தீர்ப்பை வாசிக்கணும். இதுக்கு மேலே இவங்களுக்கு வந்து நடிக்கைக்கு சான்ஸே கிடையாது, பேரும் வராது. ஆனால் இவர் சித்திக் மோகன்லால் ஒவ்வொரு தடவை ஒரு ப்ரப்போசல் வைக்கும்போது இவர் அதுக்கு என்ன முடிவெடுப்பார் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நம்ம வீட்டை கலக்க வச்சுக்கிறாரு. இடையில சித்திக் மோகன்லாலுக்கு மாறி மாறி கண்டனங்கள் தெரிவிக்கிறது, குறிப்பாக மோகன்லாலுக்கு இவர் கொடுக்குற கவுண்டர்கள் ஒவ்வொன்றும் சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் நம்ம எத்தனையோ படங்களை ஜட்ஜாக பார்த்துருக்கோம். ஆனால் எனக்கு என்னவோ பிடிச்சது ஒரு 3 ஜட்ஜுகள் தான். முதல்ல அஜித்தோட நேர்கொண்ட பார்வை படத்தில் வர ஜட்ஜு, அடுத்து நான் தான் கேசு கொடுங்கிற மலையாள படத்தில் வர ஜட்ஜு, இப்போ இந்த படத்தில் வர ஜட்ஜு நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்து பிரியாமணி சித்திக்கோட பொண்ணா மோகன்லாலோட எக்ஸ் லவராக வர்றாங்க. கோர்ட்டில் சித்திக்கோட ஆர்கியூமெண்டல் பவரை ஜட்ஜி டிஸ்மிஸ் பண்ண உடனே அப்பாவுக்காக கிளம்ப இறங்குவாங்க. இவங்களுக்கு புலிக்கு பிறந்தது பூனை இல்லைங்கிற மாதிரி ஆர்கியூமெண்ட் பண்ணுற காட்சிகள், சாட்சிகளை வந்து விசாரிக்கிற சீன்கள், மோகன்லால் வந்து திடீர்னு ப்ரொடியூஸ் பண்ணுற சாட்சிகள், ஃபோட்டோக்கள், வீடியோ ஃபுட்டேஜ்களை பார்த்து அப்பாவும் பொண்ணும் பதற காட்சிகள்லாம் செம. மற்ற முக்கிய கதாபாத்திரங்கள் சாராவோட அப்பாவை வர காமெடி குணச்சித்திர நடிகர் ஜெகதீஷ், என்கொயரி ஆஃபீஸராக வர கணேஷ்குமார், சாராவோட அம்மாவாக வர அந்த நடிகை மைக்கேலாக வர அந்த பையன் சங்கர், மோகன்லால் அந்த கேஸுக்குள்ளே இழுத்துட்டு வர்ற சாந்தி மாயாதேவி, அவங்க தான் இந்த படத்தோட ரைட்டரும் கூட. இவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. லிமிட்டெட் கேரக்டர்ஸ் அப்படின்னால கேஸ்டிங் டிபார்ட்மெண்ட்டில் யாருமே குறை சொல்ல முடியாத படம் தான் நேரு. படத்தோட இயக்குனர் திருஷ்யம் புகழ் ஜீது ஜோசப். மோகன்லால் ஜீத்து காம்பவுண்டோடனே இந்த படத்துக்கு ஹைப்போ ரொம்ப அதிகமாக இருந்தது. ஆனால் இதை நல்லா சிம்பிளாக நீட்டாக நிறைவேற்றிருக்காரு ஜீத்து. நேர்கொண்ட பார்வை படத்தை விட ரொம்ப சிம்பிளாக நீட்டாக எடுத்து முடிச்சிட்டாரு. அந்த நேர்கொண்ட பார்வை படத்தில் அஜித்துக்கு ஃபைட் சீன்லாம் வச்சு ஹீரோ பில்டப்லாம் கொடுத்து கெடுத்து வச்சிட்டாங்க. ஆனால் நல்ல வேளை இந்த படத்தில் அப்படி ஒன்றுமே இல்லை. மோகன்லாலுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பஞ்சு டைலாக், ஆர்கியூமெண்ட் டைலாக்லாம் கொடுத்து ஒரு கோர்ட்டு சிட்டிங் ஹால்லேருந்து அப்படியே ஸ்லோ மோஷனில் வெளியே நடந்து வர மாதிரியும், இன்டர்வல் பிளாக்ல அனஸ்வராவையும் அவன் அம்மா அப்பாவையும் மைக்கேல் அவனோட அடியாட்களும் வந்து மிரட்டும் போது மோகன்லால் கதவை உடச்சிட்டு உள்ளே வந்து ஃபைட் பண்ணி மைக்கேலோட ஆட்களை வந்து வார்னிங் பண்ணி பஞ்சு டைலாக் பேசிக்கிட்டே ஸ்லோ மோஷன் நடந்து வரும்போது இடைவேளையெல்லாம் டைட்டில் போட்டு ஜீத்து ஜோசப் அட்ராசிட்டியெல்லாம் பண்ணி அந்த அளவுக்கு நம்ம டார்ச்சர் பண்ணவே இல்லை. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அதான் ஜீத்து ஜோசப், அதுதான் மலையாள சினிமா. ஜீத்து ஜோசப்போட இன்னொரு சிறப்பான சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இந்திய சினிமாவோட கிளைமாக்ஸும் வந்து ஹீரோவை மையமாக வச்சு தான் நகரும். ஆனால் இந்த படத்தோட கிளைமாக்ஸில் வந்து ஹீரோவோட மோகன்லாலுக்கு வேலையே கிடையாது. கோர்ட்டு கேண்டீனில் டீ குடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டே இருப்பார், அவ்வளோதான். கிளைமாக்ஸ் ஃபுல்லாக அனஸ்வரா ராஜன் கையில் ஒப்படைச்சிருப்பாரு ஜீத்து ஜோசப். இது ஒரு அருமையான வித்தியாசமான ஒரு ஐடியா. காஸ்டிங் செலெக்ஷனும் படத்துக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. படத்தோட கதை வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருந்தாலும் அதை வந்து திரைக்கதையாக போர் அடிக்காத மாதிரி ரொம்ப அருமையாக யதார்த்தமாக சொல்லியிருக்காரு ஜீத்து ஜோசப். தன்னுடைய பழைய இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படங்களான டிடெக்டிவ், மெமரிஸ், திருஷ்யம் 1-2 சாப்டர்கள் மாதிரி ரொம்ப டீப்பான அனலைஸ், இன்வெஸ்டிகேஷன், ஸ்க்ரீன் பிளே மாதிரி இல்லாமல் லிமிட்டெட் கேரக்டர்ஸ் மட்டும் வச்சு ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டாரு. தான் சொல்ல ஆசைப்பட்ட அப்பாவை பெண்ணுக்கு நீதி கிடைக்கணுங்கிற ஒரு மாரலை கரெக்டாக சொல்லி முடிச்சிட்டாரு. படத்தோட இசை வந்து விஷ்ணு ஷியாம், அற்புதமான ஆனால் ஆர்ப்பாட்டம் இல்லாத இசை. சதீஷ் குரூப்புடைய ஒளிப்பதிவு ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு கோர்ட்டு ட்ராமாவுக்கு எந்த அளவுக்கு லைட்டிங் தேவையோ அதை மட்டுமே பிரமாதமாக கொடுத்துருக்காரு. படத்துக்கு கதை எழுதுறது வந்து சாந்தி மாயாதேவி, ஜீத்து ஜோசப்பும். டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்லேயே யாரையும் குறை சொல்ல முடியாத படம் தான் நேரு. நல்லா பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப சிம்பிளாக நீட்டாக தான் இருக்குது. ஆனால் டிடெக்டிவ், மெமரிஸ் மாதிரி அடிப்பொலி ஸ்க்ரீன் பிளே ப்ரெசென்ட் பண்ண ஒரு டைரக்டர் ப்ளஸ் திருஷ்யம் 1-12 மாதிரி அட்டகாசமாக ஹீரோ டைரக்டர் காம்போவில் வந்திருக்கிற இந்த படம்
நம்மளுடைய யானை பிசைக்கு சோளப்பொரி தான் கொடுத்துருக்கு. இவங்க எடுத்துக்கிட்ட அந்த ரொம்ப சிம்பிளான அந்த கதை திரைக்கதை தான் இந்த படத்துடைய ப்ளஸ்ஸும் மைனஸும் கூட. கிட்டத்தட்ட பெஸ்ட் பிரியாணி மேக்கர்ஸ் கையால் தயாரிக்கப்பட்ட தக்காளி சோறு தான் நேரு. ஏன்னா ஆடியன்ஸ் வந்து ஜீத்து மோகன்லால் காம்போட்டை எதிர்பார்த்து வர்றது வந்து இதுக்கும் மேலே. படத்தில் லாஜிக் மிஸ்டேக்கள் வந்து அங்கங்கே இருக்குது. ஆரம்பத்தில் தன்னை மானபங்கப்படுத்துனோட உருவத்தை வந்து கண்ணு தெரியாத சாரா வந்து சிலையை வடிவமைக்கிறாங்க. அதாவது அவன் சாராவை மானபங்கப்படுத்தும் போது நடந்த போராட்டத்தில் அவன் முகம், முடி, தாடி எல்லாத்தையும் தட்டி விடும்போது தொட்டிருப்பாங்க சாரா. அதை அடிப்படையாக வச்சு தான் சிற்பமாக வடிவமைச்சிருப்பாங்க. ஆனால் கோர்ட்டில் சித்திக்கு உங்கள் அப்பா தான் ஒருவேளை இதை பண்ணியிருக்கலாமோன்னு ஒரு வல்கரான ஒரு டவுட்டை வந்து கேட்கும்போது, இல்லை என்னை மானபங்கப்படுத்தினவனுக்கு தாடி இருந்தது, முடி சுருட்டையாக இருந்தது, ஆனால் என் அப்பாவை என்றைக்குமே நான் என்னுடைய 12 வயசு வரைக்கும் தாடியோட சுருட்ட முடியோட பார்த்ததே இல்லைன்னு சொல்லியிருக்காங்கன்னா அந்த கேஸ் அப்போவே பார்த்து முடிஞ்சு போயிருக்குமே. கார்லாம் வச்சுருக்கிற பணக்காரன முகமது தன்னோட வீட்டில் கண்ணு தெரியாத ஒரு வயசு பொண்ணு இருக்கான்னு தெரிஞ்சும் தன்னோட வீட்டில் அங்கங்கே ஒரு சிசிடிவி கேமரா கூட வச்சுருக்க மாட்டார். இப்போ கைகால் முகம் நல்லா இருந்துமே அழகான ஒரு பெயிண்டிங் வரனாலே போதும் அதை ஃபேஸ்புக், இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணி லைக்ஸ் வாங்க ஆசைப்படுற இந்த காலத்தில் தன்னுடைய கண்ணு தெரியாத ஒரு பொண்ணு இக்கட்டான சூழ்நிலை முக்கியமான தருணத்தில் குற்றவாளியான ஒரு பையனை வந்து தத்துருவமாக சிற்பமாக வடிவமைச்சிருக்கான். அதை ஒரு வீடியோ எடுப்போமே, ஒரு ஃபோட்டோ எடுப்போமே, ஃபேஸ்புக்கில் சும்மா என் கண்ணு தெரியாத பொண்ணு வடிவமைச்ச ஒரு சிற்பம் சொல்லி அந்த வீடியோவையோ அல்ல அந்த ஃபோட்டோவையோ அப்லோட் பண்ணி நிறைய லைக்ஸ் வாங்கியிருக்கலாமே. முகமது ஏன் அதை பண்ணலை, ஏன் அப்படி நினைக்கல? அடுத்து சம்பவம் நடந்த அன்னைக்கு மைக்கேல் வந்து ஒரு தீம் பார்க்கில் எங்கள் கூட தான் இருந்தான்னு சொல்லி பொய் சாட்சி சொல்கிறதுக்கு ஒரு நண்பர்கள் குரூப்பை வந்து ரெடி பண்ணுறாங்க, சித்திக் பிரியாமணி குரூப். சரி, பொய் சாட்சி சொல்கிறது முடிவு பண்ணியாச்சு. ஆனால் கிராஸ் கொஸ்டின் பண்ண போகிறவர் விஜய் மோகன் பெரிய புலியாச்சு, துருவி கேள்வி கேட்பான்னு கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டாமா? அந்த பசங்க வந்து மோகன்லால் வந்து சம்பவம் நடந்த அன்னைக்கு மைக்கேல் என்ன கலர் ட்ரெஸ்ஸு போட்டுதாங்கிற கேட்குற சிம்பிளான கொஸ்டின் கூட பதில் சொல்ல முடியாமல் திணற அளவுக்கு அவங்களுக்கு நாள் ட்ரைனிங் கொடுக்காம இப்படியே தத்தியாக நிப்பாட்டி வச்சுருப்பாங்க அந்த சுப்ரீம் கோர்ட் பிரில்லியன்ட் லாயர்ஸ். ஒரு கோர்ட் ட்ராமாவில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய போர்ஷனே வந்து 2 லாயர்களுடைய ஆர்கியூமெண்டல் ப்ளஸ் கிராஸ் கொஸ்டின் போர்ஷன் தான். இதான் ஒரு படத்தோடைய வெற்றியை வந்து தீர்மானிக்கும். இதுக்கு நல்ல உதாரணம் மலையாள படமான ஜனகணமன. அதில் செகண்ட் ஹாஃபில் தான் கோர்ட் போர்ஷன் வரும். ஆனால் அந்த செகண்ட் ஹாஃப் போர்ஷன் தான் அந்த படத்தோடைய சக்ஸஸ்க்கு வந்து மிகப்பெரிய காரணங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கோர்ட் போர்ஷன் வந்து இந்த கோர்ட் ட்ராமாவில் இல்லையே. சுவாரஸ்யம் கொஞ்சம் கம்மியாக தானே இருக்குது. இந்த படத்தில் இடைவேளைக்கு முன்னால் சித்திக் பவுன்ஸ் பண்ணுற அந்த ராக்கெட் வேக கிராஸ் கொஸ்டின்கள், அப்புறம் சித்திக் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் வந்து ஃபேக்கு, அது எடிட் செய்யப்பட்டதுன்னு மோகன்லால் வந்து ப்ரூவ் பண்ணுற மூமெண்ட், அப்புறம் சித்திக்குடைய வழக்கமான கொஸ்டின்களுக்கு மோகன்லால் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிற மூமெண்ட்ஸ் தவிர மற்ற ஆர்கியூமெண்ட்ஸ் கிராஸ் கொஸ்டின் மூமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரையாக சுவாரஸ்யம் இல்லாமல் இருக்குது. புத்திசாலித்தனமும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி 1-2 மைனஸ் பாயிண்ட்டுகள் தான் இருக்குது இந்த படத்தில். இப்போ நிகழ்ச்சியோட கிளைமாக்ஸ் வந்தாச்சு. படத்துக்கு ரேட்டிங் கொடுத்தாங்க இல்லையா? படத்தோடைய அருமையான மேரல் வேல்யூ, காஸ்டிங் கான்ட்ரிபியூஷன், டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன், மேக்கிங், கதை, திரைக்கதை, இந்த 5 கிரிட்டீரியாக்கள் அடிப்படையில் படத்துக்கு வந்து 5க்கு வந்து 3.5 மதிப்பெண்கள் தாராளமாக கொடுக்கலாம். மொத்தத்தில் நேரு, சிம்பிள் அண்ட் நீட் ஆர்கியூமெண்ட் சொல்லி நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறேன். விமர்சனம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்.